சொல்லிட்டு இருந்தேன் கேப்சர்த்துக்காங்க. ஸோ அங்கே செக் பண்ணி பார்த்துட்டு இருக்கோம். நாங்கள் பக்கத்தில் நின்னோம் அப்படின்னா மாதிரி இருந்தது. எழுதி வச்சு லாக்ல இருந்தது. நிறைய பிங்க் நான்சிஸ்கோ பற்றி தாங்க இந்த வீடியோ ஃபுல்லாக. அந்த லொக்கேஷனுக்கு அந்த கார் வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூப்பரான ஃபீலுங்க. வாங்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் டேரெக்டாக போய் இந்த ஐட்டம் நம்ம டாப் வந்து 2 சட்டை சேர்ந்து இருக்கும். இந்த ரெட்டு பார்த்தீங்கன்னா இப்போ நான் ரீசெண்டாக ஷாப் பார்த்தேன்னா ஒரு க்ரீன் ஷாப் ரோடு கேர்வாக போகும். அந்த 2 எப்படினாலும் மதியம் போக போகிறோம் அந்த அவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு ஐங்க வெல்கம் பேக் டு மஹி ஜானி. என்னோட சேனலை ரெகுலராக சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குற அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் என்னோட கனிவார்ந்த நன்றிகள். என்னோட சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட்டை பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோ பாருங்கள். பிடிச்சது அப்புறமா சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு கன்சிடர் பண்ணுங்க. இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் ஒரு 2 வீக்ஸ்க்கு முன்னாடி நான் சொல்லியிருந்தேங்க, காஸ்கோவில் ஷாப்பிங் பண்ணியிருந்தேன். ட்ரெஸ் ஷாப்பிங் ரொம்ப கம்மியான ப்ரைஸ்க்கு நிறைய ப்ராடக்ட் எல்லாமே எடுத்துகிட்டு வந்திருந்தேன். அதில் வந்து ட்ரெஸ்ஸஸ் மட்டும் நான் உங்களுக்கு காட்டலைங்க. அதை வந்து இந்த வீடியோவில் அட்டாச் பண்ணியிருக்கேங்க. ஏன்னா இது வந்து தனியாக உட்காந்து கேப்சர் பண்ணுறதுக்கு எனக்கு டைமே இல்லை. ஸோ இந்த ட்ரிப்பில் ட்ரெஸ்ஸஸ் போடுறதுக்காக நான் எடுத்துகிட்டு வந்திருந்தேன். காஸ்கோ ட்ரெஸ்ஸஸ் தான். ஸோ அதை தான் இந்த வீடியோவில் அட்டாச் பண்ணியிருக்கேங்க. ஒவ்வொரு ட்ரெஸ்ஸஸையுமே நான் காட்டும் போது அதில் கோடும் சேர்த்து காட்டியிருக்கேன். கோடு ஐட்டம் நம்பரை நான் காமிக்கிறேன் இல்லைங்க, அந்த ஐட்டம் நம்பரை கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிவிட்டு வீடியோவை ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா இன்னும் கிளியராக தெரியுங்க. இந்த ஐட்டம் நம்பரை வச்சு நீங்கள் உங்கள் நியர்பை இருக்கிற லொக்கேஷன் காஸ்கோவில் போய் நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். நிறைய பேர் கனடா அமெரிக்காவிலேருந்துலாம் பார்க்குறீங்க. ஸோ அவங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேங்க. நீங்கள் போட்ட ட்ரெஸ்ஸஸ் தான் நாங்கள் வாங்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லைங்க, இது வந்து கம்மியான ப்ரைஸ்க்கு நான் எடுத்துகிட்டு வந்திருந்தேன். ஒரு $9 to $7 தான் நான் காட்டுற எல்லா ட்ரெஸ்ஸஸ்மே. 2 மட்டும்தாங்க 11 12 எடுத்துகிட்டு வந்திருந்தேன். மற்றது எல்லாமே 7 9 தான் எடுத்துகிட்டு வந்திருந்தேன். அதனால தான் நான் ஷேர் பண்ணியிருக்கேங்க. கடையில் எடுக்கிற எல்லா ப்ராடக்ட்டுமே ப்ரைஸ் கம்மியாக ஹோல்சேலாக எடுக்கலான்னு எல்லாருக்குமே தெரியுங்க. பட் ட்ரெஸ்ஸஸ் பற்றி நான் இது வரைக்கும் என்னோடய வீடியோவில் ஷேர் பண்ணவே இல்லை. இதுதான் ஃபர்ஸ்ட்டு டைம். கண்டிப்பாக லேடிஸ் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இங்கே எங்கே அமெரிக்காவில் ட்ரெஸ்ஸு வந்து வாங்க போனாலுமே ப்ரைஸ் வந்து ஒரு டாப் எடுக்கணும் அப்படின்னாலே 17 18 நம்ம ஈவன் பர்லிங்டன் ரோஸ் அந்த மாதிரி ஒரு கம்மியான ப்ரைஸ் கோட் பண்ணுற ட்ரெஸ் ஷாப் பண்ணுற கடையிலேயே அதிகமாக தான் இருக்குது. பட் காஸ்கோவில் ட்ரெஸ்ஸு வந்து குவாலிட்டியும் நல்லா இருந்ததுங்க. $7 இந்த மாதிரி ப்ராடக்ட்லாம் கிடைக்குது அப்படிங்கிறப்ப ஒர்த்து தானே. அதனால தான் ஷேர் பண்ணிடணும் அப்படின்னு நினச்சி கேப்சர் பண்ணேங்க. எவ்ரி வீக் வந்து ப்ரைஸ் சேஞ்ச் ஆகும். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். நான் ஐட்டம் நம்பர் காட்டியிருக்கேங்க. இப்போ வந்து உங்களுக்கு வந்து வெப்சைட்டில் காட்டலை அப்படிங்கிறப்ப நீங்கள் வந்து உங்கள் ஷாப்புக்கே நீங்கள் டேரெக்டாக போய் இந்த ஐட்டம் நம்பரை நீங்கள் காமிச்சிங்க அப்படின்னா சம்டைம்ஸ் அவங்க ஸ்டாக்லலாம் வச்சுருப்பாங்க. அந்த கடையிலையும் சொல்லுவாங்கங்க வேணும் அப்படிங்கிற பட்சத்தில். நான் காட்டிகிட்டு இருக்க இந்த ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 2 லேயர் மாதிரி தான் இருந்தது. போடுறதுக்குமே நல்ல ஒரு சாஃப்டாக எப்படி சொல்கிறது, மேலே ஒரு லேயர் அதுக்கப்புறம் தான் அந்த ஒரு நெட்டு மாதிரி வந்திருந்தது. ஸோ குவாலிட்டியும் நல்லாவே இருந்ததுங்க. டீஷர்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் ரெகுலர் யூஸ்க்கு வந்து பார்ப்போம். பட் டார்கெட் வால்மார்ட்லாம் போகிறப்ப எப்போயாவது ஒரு தடவை தான் கிளியரன்ஸ் சேல் போடுவாங்க. பட் அது எனக்கு அந்தளவுக்கு குவாலிட்டி இருக்குமான்னு எனக்கு தெரியல. இதோட கிளாத் குவாலிட்டி வந்து பர்ஃபெக்டாக இருந்ததுங்க. இந்த டைம் ஷாப்பிங் போயிருந்தப்ப எனக்கு மட்டும் இல்லை பசங்களுக்கும் சேர்த்து கொஞ்சம் செட் ஆஃப் ட்ரெஸ்ஸஸ் எடுத்திருந்தேங்க. அதாவது சம்மர் கலெக்ஷன் சம்மர் வியர்ஸ் எல்லாமே போட்டிருந்தாங்க. பசங்களோட டாப் வந்து 2 சட்டை சேர்ந்து இருக்க மாதிரி, அப்புறம் பாட்டம் வந்து ஒரு சிங்கிள் பீஸ் அந்த மாதிரி போட்டிருந்தாங்கங்க. ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா $11 போட்டிருந்தாங்க. கிளாத்துமே சூப்பராக இருந்தது. அதனால் இந்த தடவை கிட்ஸுக்குமே சேர்த்து எடுத்திருந்தோங்க. நான் காட்டிகிட்டு இருக்க இந்த ரெட்டு பார்த்தீங்கன்னா இப்போ நான் ரீசெண்டாக ஷார்ட்ஸில் கூட நான் வியர் பண்ணியிருந்தேன். காட்டனுங்க. அதுக்கப்புறம் காஸ்கோலலாம் நம்ம ரொம்ப காட்டன்ஸ் வந்து பார்க்க முடியாது. கொஞ்சம் பாலிஸ்டர் மிக்ஸ்டாகவே தான் இருக்கும். பட் இந்த டைம் சம்மருக்கு வந்து மேக்ஸிமம் ஆஃப் காட்டன் கலெக்ஷன்ஸாக நிறைய போட்டிருந்தாங்க. கம்மியான ப்ரைஸ்க்கு இருந்தது. 7 ஈவன் ஒரு சில ட்ரெஸ்ஸஸ்லாம் டாப்ஸ் அந்த டிஷர்ட்லாம் பார்த்தீங்கன்னா $5 கூட இருந்தது. எவ்ரி வீக் ப்ரைஸ் சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்குங்க காஸ்கோவில். இந்த டேக்கு காட்டும் போது அதுக்கு பேக்கில் இருக்க பார்கோடும் ஐட்டம் நம்பரும் காட்டியிருக்கேங்க. அதை கூட நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு நீங்கள் காஸ்கோவில்
காஸ்கோல செக் பண்ணி பார்க்கலாங்க. இந்த டாப் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ பிரிட்டி. இதில் வந்து 2 கலர்ஸ் இருந்ததுங்க. இதுக்கு அடுத்து நான் காட்ட போகிற டாப்பு. அதில் வந்து எனக்கு வந்துட்டு ஒரு பிஸ்தாச்சியோ கலராக இருக்கிற டாப் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆனால் ஹஸ்பண்ட் தான் இந்த கலர் எடுத்துக்கோ, நீ எடுக்கிறது எல்லாமே பார்த்தோன்னா ஒரு க்ரீனிஷாகவே இருக்குது அப்படிங்கிற மாதிரி சரின்னு சொல்லிட்டு இந்த கலர் போவோன்னு சொன்னாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா கையுமே 3/4க்கு கொஞ்சம் முன்னாடி பாதி அப்படிங்கிற மாதிரி. அந்த கையோட எண்டில் பார்த்தீங்கன்னா இட்ஸ் லைக் எலாஸ்டிக் மாதிரி கொடுத்துருந்தாங்க. வியர் பண்ணும்போது சூப்பராக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தாங்க. அது மாதிரி பேக்லேயும் பார்த்தீங்கன்னா இட்ஸ் லைக் ஒரு கொஞ்சம் ஒரு பட்டன் வச்சு இருக்க மாதிரி இருந்தது. ஐட்டம் நம்பர் காமிச்சிருக்கேன், வேணும்னா செக் பண்ணி பாருங்கங்க. நான் காஸ்கோ ஷாப்பிங் கடையிலே என்னால் கேப்சர் பண்ண முடியலங்க. ஏன்னா நான் ப்ரைஸை வந்து நாங்கள் செக் பண்ணி பார்த்தோங்க. எது வந்து கம்மியான ப்ரைஸ்க்கு இருக்கும், ஓகே போட்டால் கொஞ்சம் ஒர்த்தாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு செக்ஷனாக பார்த்துட்டு இருந்தேன். ஹஸ்பண்ட்க்கு கொஞ்ச நேரம் பொறுமையே போயிடுச்சு. சீக்கிரமாக எடுத்துகிட்டு வரியா அப்படிங்கிற மாதிரி. நான் ஒரு டாப் எடுப்பேங்க, அது ப்ரைஸ் கம்மியாக இருக்கா, இதுலேயும் ஏதாவது டாப் ப்ரைஸ் கம்மியாக இருக்கா அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு செக்ஷனாக செக் பண்ணி பார்த்தேன். இந்த டைம் சம்மருக்கு நிறைய கலெக்ஷன் போட்டிருந்தாங்க. இவ்வளோ ப்ராட் ஆஃப் கலெக்ஷன்ஸ் காஸ்கோவில் வந்து நான் இதுக்கு முன்னாடி நான் பார்த்ததே இல்லை. ஃபைனலாக ஒரே ஒரு டிஷர்ட் மாதிரிங்க. இட்ஸ் லைக் அது டிஷர்ட்டும் சொல்ல முடியாது, ஃபுல் ஹேண்ட் டிஷர்ட் மாதிரி. நான் சொல்லணும்னு நினச்சேங்க உங்ககிட்ட. காஸ்கோவில் வந்து நம்ம எடுக்கும்போது ஒவ்வொரு பிராண்டுக்கும் ஒவ்வொரு சைஸ் வந்து வேரி ஆகுதுங்க. இப்போ நம்ம நார்மலாக ஒரு சைஸ் எடுக்கிறோம், எக்ஸ்எல்ஆர் XXL எடுக்கிறோம் அப்படிங்கிறப்ப அது வந்து ஒரு சில பிராண்ட் எடுக்கும்போது ஒரு சைஸ்க்கு முன்னாடியே எடுக்க வேண்டியதாக இருக்குது. நம்ம எக்ஸ்எல் எடுக்கிறோம் அப்படிங்கிறப்ப எல் எடுக்க வேண்டியதாக இருக்குது. இல்லை எல்ல யூஸ்வலாக எடுக்கிறோம் அப்படிங்கிறப்ப XXL எடுக்க வேண்டியது. இந்த மாதிரி பிராண்ட்லேயே சைஸ் வேரியேஷன்ஸ் இருக்குது. காஸ்கோவில் வந்து பொதுவாகவே நம்ம வியர் பண்ணி போட முடியாது, எல்லாருக்குமே தெரியும். நம்ம எடுத்துகிட்டு வந்து செக் பண்ணி பார்க்கும்போது ஒரு சில இதெல்லாம் நோட் பண்ணேங்க. ஒரு இது பார்த்திங்கன்னா நாங்கள் எல் எடுத்துகிட்டு வந்திருந்தோம் ஒரு பிராண்டு. பட் ஆனால் அது வந்துட்டு அதுவே ரொம்ப லூஸாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி எம் எடுத்துகிட்டு வந்தோம். பட் அந்த எம்முமே ஃபைனலாக லூஸாக இருந்தது. நான் ஃபர்ஸ்ட்டாக காட்டின அந்த ஒரு டார்க் ஆரஞ்சு கலர் வந்து எனக்கு அந்த மாதிரி இருந்தது. ட்ரெஸ் எதையுமே வீட்டில் ஃபஸ்ட்டு வியர் பண்ணி பார்க்கலங்க. இங்கே ட்ரிப்புக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் செக் பண்ணி போடும்போது தான் ரெகக்னைஸ் பண்ணோம். ஸோ நாங்கள் எடுத்த சைஸே இவ்வளோ லூஸாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி. இந்த டைம் நான் காஸ்கோவில் வந்து சாக்ஸுமே எடுத்திருந்தேன். நார்மலாக நம்ம ஷூ போடும்போது தெரியாத மாதிரி இருக்கிற டைப் ஆஃப் சாக்ஸ் தாங்க. இதுவும் ப்ரைஸ் கம்மி தான். டோட்டலாக சேர்த்து ஒரு $5 to $6 வரும்னு நினைக்கிறேங்க. 10 பீசஸோ 12 பீசஸ் பேராக வந்ததுங்க. நீங்கள் எக்ஸைட் பண்ணி வீடியோக்குள்ளே வந்தது தான் இப்போ அந்த வீடியோ ஃபுல்லாக நம்ம பார்க்க போகிறோம். சான் ஃப்ரான்சிஸ்கோ பற்றி தாங்க இந்த வீடியோ ஃபுல்லாக நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். சான் ஃப்ரான்சிஸ்கோ பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு மலை மாதிரியே இருக்குங்க. அந்த மலையை நிறைய வீடுகள்லாம் இருக்குங்க. மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள்ஸ் தான் இங்கே இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான். நம்ம ட்ராவல் பண்ணி போகும்போதே பார்த்திங்கன்னா திடீர்னு கொஞ்சம் மேலே ஏறுற மாதிரி இருக்கும், அப்புறம் ரோடு சைடில் போகிற மாதிரி இருக்கும், அப்புறம் இறங்குற மாதிரி இருக்கும். ஸோ எப்படி நம்ம மலை மேலேருந்து ஒரு சிட்டியை மேலேருந்து பார்க்குறோமோ அதோட அழகே தனிங்கிற மாதிரி தான். நம்ம ரோட் சைட் ட்ராவல் பண்ணி போகும்போதே பார்த்திங்கன்னா பிரிட்ஜஸ்லாம் அவ்வளோ பெரிய பெரிய பிரிட்ஜஸாக இருந்ததுங்க. நம்ம ட்ராவல் பண்ணி இப்போ நம்ம பிரிட்ஜுக்கு அடியில் தான் போயிட்டுருக்கோம். பட் நம்ம எவ்வளோ பிரிட்ஜை வந்து கிராஸ் பண்ணியிருக்கோம் பாருங்களேங்க. அந்த ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்லேயே 3 to 4 பிரிட்ஜஸ் கிராஸ் ஆயிடுச்சு. இந்த மாதிரி தான் எங்களுக்கு அந்த ரோடில் ட்ராவல் பண்ணி போகும்போதே இருந்ததுங்க. ரோடுமே அவ்வளோ பெருசுங்க. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா நியர்பை இருக்க ஒரு ரெஸ்டாரண்ட், இந்தியன் ரெஸ்டாரண்ட்டில் தாங்க சாப்பிட்டுட்டோம். மார்னிங் நாங்கள் கிளம்புன டைம் பார்த்திங்கன்னா அரௌண்ட் ஒரு 9 o'clock இருக்கும். ரெஸ்டாரண்ட்டில் போய் சாப்பிட்டுட்டு அப்புறம் ஒரு 9:45 போல் பொங்கல் தாங்க சாப்பிட்டோம். பொங்கல், வடை, கேசரி. காலையில் வந்த உடனே ட்ரிப்பு கிளம்பும் போதே கலிஃபோர்னியா ட்ரிப்பா, ஸோ நிறைய இந்தியன் ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்கும், நீங்கள் சாப்பிட்லாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. சரி இந்தியாவில் சாப்பிட்ட ஒரு ஃபீல் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வந்து பொங்கல் சாப்பிட்லாங்கிற மாதிரியா ஹஸ்பண்ட் கிட்டே கேட்டேன். சரின்னு சொல்லிட்டு அவங்க நியர்பையில் ஒரு ரெஸ்டாரண்ட் தான் கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. இங்கே சாப்பிட்டோம் அப்படிங்கிறத நான் ஷார்ட்ஸில் ஷேர் பண்ணியிருக்கேங்க. இதுக்கப்புறம் தான் நாங்கள் ஃபஸ்ட்டு வந்து கிளம்புனோங்க. அரௌண்ட் ஒரு 10:30 இருக்கோம் நாங்கள் கிளம்பும்போது. சான் ஃப்ரான்சிஸ்கோவில் இதுதான் டே மார்னிங். பாருங்களேங்க எவ்வளோ க்ரௌடாக இருக்குன்னு. கொஞ்சம் ஒரு 10 மணி ஆயிடுச்சு. 10 மணிலே இவ்வளோ கூட்டம் அப்படின்னா அந்த ஆஃபீஸ் டைம், ஸ்கூல் டைமிங்லாம் எவ்வளோ க்ரௌடடாக இருக்கும் டிராஃபிக் அப்படின்னு பாருங்கங்க.
மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டதுக்கு அப்புறமா நாங்க கிளம்பி ஒரு 1 1/2 ஹவர்ஸ் ட்ராவல் பண்ணி போகணுங்க. 1 1/2லேருந்து ஒரு 145 மினிட்ஸ் போல ட்ராவல் பண்ணி போனா தான், நாம வந்து ஒரு லொக்கேஷன்ல வந்து மெயினான எல்லாமே பார்க்க முடியும் அப்படிங்கிற மாதிரி. ட்ராவல் பண்ணி போகும்போதே அவ்ளோ அழகழகான பில்டிங்ஸ் அந்த சைட்லலாம் பார்த்தீங்கன்னா தெரியுங்க. அப்படியே நெறைய வீடா கட்டியிருக்காங்கங்க. இப்ப நான் சொன்னேன் இல்லங்க, ரோடு கேர்வா போகும். அந்த கேர்வா போகும்போதே எவ்ளோ பிரிட்ஜஸ் பாருங்களேங்க. அந்த பிரிட்ஜஸ் அப்படியே கேர்வா போய் ரோட்ல ஜாயின் ஆகுது. இதெல்லாம் பார்க்குறதுக்கே அவ்ளோ அழகா இருந்ததுங்க. பில்டிங்ஸ்லாம் அவ்ளோ பெரிய பெரிய பில்டிங்ஸு. இந்த மாதிரி நாங்க மிஷிகன்லலாம் நான் பார்த்ததே கிடையாது. எனக்கே ஸோ மச் எக்ஸைட்டடா இருந்தது. நான் கார் ஹஸ்பண்ட் ஓட்டுனாங்க. நான் சுத்தி எல்லாம் பார்த்துட்டே தாங்க வந்தேன். ரோடு ட்ரை பண்ணி போயிட்டே இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா, ட்ராம்பலின் போகுது. அப்புறம் சைட்ல ஒரு ட்ரெயின் ட்ராக் போகுது. ஸோ அந்த ட்ரெயினுமே பெசஞ்சர்ஸ் எல்லாமே ஏத்திட்டு போற மாதிரியும் இருக்குதுங்க. இப்ப நம்ம நார்மலா பஸ் போற மாதிரி தாங்க இங்க ட்ரெயினே போயிட்டுருக்குது. நாங்க ஃபர்ஸ்ட் கொஞ்சம் ட்ராவல் பண்ணி வந்து ஒரு 1 ஹவர்லயே நாங்க பார்த்துட்டோங்க. எனக்கு இது ஸோ மச் எக்ஸைட்டட். எனக்கு மட்டும் இல்ல, என் பசங்கலாம் கத்தி கத்தி பார்த்தாங்க. "ஓ! இந்த மாதிரிலாம் இருக்குதா?" அப்படின்னு நாங்க வந்துட்டு சான் ஃப்ரான்சிஸ்கோல தான் பார்த்தோம். ஆளே இல்லாத காரு. சாரிங்க. டிரைவரே இல்லாத கார் அப்படிதான் சொல்லணும். வேமோ அப்படிங்கிறது. இந்த கார் தாங்க. நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். உள்ள டிரைவரே இல்ல. வேமோ அப்படிங்கிறது கேபுங்க. நம்ம எந்த லொக்கேஷன்ல இருந்து நம்ம புக் பண்றோமோ, நாம நிக்கிற லொக்கேஷனுக்கே இந்த கார் வந்துரும். இட்ஸ் அ செல்ஃப் டிரைவிங் கார். சுத்தி பார்த்தீங்கன்னா எல்லாமே கேமராங்க. இந்த கேமரா மூலமா தான் சுத்தி என்னென்ன இருக்குதுங்கிறத அக்சஸ் பண்ணிட்டு, தே கேன் டிரைவ் அப்படிங்கிற மாதிரி தான் கோடிங்ஸ் எல்லாமே செட் பண்ணியிருக்காங்க. பார்க்குறதுக்கே அழகா இருக்குல்ல. எங்களுக்கு அது டிரைவ் பண்ணி போகும்போது அவ்ளோ எக்ஸைட்டடா இருந்தது. வாவ்! அப்படிங்கிற மாதிரி சுத்தி பார்த்தீங்கன்னா, எல்லாமே கேமரா தான் அந்த கார்ல. நம்ம எங்கேருந்து புக் பண்றோமோ, அந்த லொக்கேஷனுக்கு அந்த கார் வந்து நம்மள பிக் பண்ணிட்டு போயிருங்க. அப்புறம் நம்ம எங்க ட்ராப் ஆஃப் பண்ணணுமோ, ஸோ அந்த லொக்கேஷன் நம்ம ஆப்லயே குடுத்துருவோம்ல, அங்க நம்மள ட்ராப் ஆஃப் பண்ணிரும். கலிஃபோர்னியால ஃபுல்லா இந்த வேமோ தாங்க. எந்த சைடு திரும்புனாலும் இந்த கேப் தான் போயிட்டே இருந்தது. எங்களுக்கு செம்ம எக்ஸைட்டடா இருந்தது. ஃபர்ஸ்ட் டைம் நாங்க டெஸ்லா தான் பார்த்துருக்கோம். பட் இந்த மாதிரி செல்ஃப் ஆளே இல்லாத டிரைவர் டிரைவ் பண்ணி நாங்க பார்த்ததே கிடையாது. எங்க பக்கத்துல நிக்குது இல்லங்க. என் பசங்க எக்ஸைட்டடா கத்தி கத்தி பார்த்துட்டு இருந்தாங்க. ஃப்ரான்சிஸ்கோ நாங்க தங்கியிருந்த ஹோட்டல்ல இருந்து 1 ஹவர் 40 மினிட்ஸ் டிராவல் பண்ணி வந்துட்டோங்க. இப்ப நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படிங்கிறத அப்படியே சொல்றேன் வாங்க. ஃபர்ஸ்ட்டு வந்து நாங்க கார பார்க் பண்ணிட்டு, அப்புறம் ரோட் சைடு நடந்து போய் என்னலாம் இருக்குன்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு தான் இப்ப ரோட் சைடு வாக்கிங் போறோம். வந்து நல்லா மலை மேல இருக்குது. ஸோ அது மாரி பீச்லாம் பக்கத்துல இருக்குது அப்படிங்கிறனால நல்லாவே காத்தடிச்சதுங்க. பெரிய ரோடு. ஆனா அந்த ரோட்டுக்கு நடுவுலே 2, 3 ட்ரெயின் ட்ராக்லாம் போட்டிருக்காங்க. ட்ரெயின் போயிட்டு வர்ற மாதிரியும், அப்புறம் ட்ராம்பலினும் போயிட்டு வர மாதிரியும் இருக்குது. அது ஆட்டோமேட்டிக்கா அது பாட்டுக்கு போய்க்கிட்டே இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஸ்பீக் அவுட் பண்ணிட்டு அது பாட்டு போய்க்கிட்டே இருக்குங்க. பார்க்குறதுக்கே அது அழகா இருந்தது. அது மாதிரி அங்கங்க இந்த மாதிரி குட்டி குட்டி ஸ்டோன் பெஞ்சஸ் எல்லாமே வச்சிருந்தாங்க. இப்ப நம்ம ரோட் சைட்ல தான் வாக் பண்ணி போயிட்டுருக்கோம். அந்த டிராஃபிக்லாம் மதியம் இப்ப நாங்க வந்து இறங்குன டைம் பார்த்தீங்கன்னா, அரவுண்ட் ஒரு 12:30 இருக்கும்னு நெனைக்கிறேங்க. அந்த டைமிங்லயே ரோட் சைட் கடை எல்லாமே பிஸியா இருந்ததுங்க. லஞ்ச் டைமிங்கில் அதனால ஃப்ரான்சிஸ்கோ வர்ற எல்லாருமே வர்ற லொக்கேஷன் தாங்க இது. இந்த லொக்கேஷனில் நிறையா மெமரிஸ் எல்லாமே இருக்குது. அப்படியே ஷேர் பண்ணிக்கிறேன் வாங்க. பியர் 39 அப்படிங்கிறதுக்குள்ளே தான் நம்ம போய் பார்க்க போகிறோம். என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். இது வந்து ஒரு பெரிய இட்ஸ் லைக் நம்ம ஒரு மால்குள்ளே போனால் என்னெல்லாம் இருக்கும், எல்லா டைப் ஆஃப் கடையுமே இருக்கும். இந்த மாதிரி தான். பட் இது மால் இல்லை, ஒரு ஓப்பன் ஸ்பேஸ் அப்படிங்கிற மாதிரிங்க. பியர் 39 இதுக்குள்ள ஒரு மெயினா ஒன்று பார்க்கறதுக்காக வந்திருக்கோம். அது என்னன்னு பார்க்கலாம். அப்படியே உள்ள வந்தவனவே எங்களுக்கு கொஞ்சம் குழப்பிடுச்சு. நாங்க எங்க இருக்கிறோம், எங்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குன்னு ஒரு மேப்புமே வச்சிருக்காங்க. ஸோ அங்கே செக் பண்ணி பார்த்துட்டு இருக்கோம் நாங்கள் எங்க இருக்கிறோம், இன்னும் நாங்கள் போகிற டிஸ்டன்ஸ் எவ்வளோ தூரம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இது அப்படியே நடந்து போகும்போதே அவ்வளோ இருந்ததுங்க. மார்க்கெட் இருந்தது, அப்புறம் கிட்ஸுக்கெலாம் விளையாடுறதுக்குன்னு இருந்தது. எப்படி நம்ம ஒரு சந்தைக்குள்ளே போகிறோம், ஒரு மால்குள்ளே போகிறோங்கிறப்ப குட்டி குட்டியாக கடை இதெல்லாம் இருக்கும்ல, அந்த மாதிரி இருந்தது. ஒரு சூப்பரான ஃபீலுங்க. இது வந்து முத்தெல்லாம் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க.
ஆ இந்த முத்துலருந்து எடுத்து அந்த ஒரே ஒரு முத்து வந்து $19 போட்டிருந்தாங்கங்க. நம்ம எடுத்து குடுத்தோம்னா நமக்கு ஒரு ஜுவல்லரி மேக் பண்ணி தருவாங்க. ரிங்கு கேட்குறீங்களா? செயின் கேட்குறீங்களா? அப்படிங்கிற மாதிரி ஒரு குட்டி ஷாப் தான். எல்லா கடைக்குள்ளேயும் நம்ம போய் பார்க்கலாங்க. உங்களுக்கு என்ன புடிச்சிருக்கோ நீங்க அத வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி. இப்ப இந்த கடைக்குள்ள போயிட்டோம். பட் நம்ம வந்து பார்த்துட்டு மட்டும் வெளிய வரோம் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. ஸோ இது வந்து அந்த மாதிரி ஒரு ஓப்பன் ஸ்பேஸ் இருக்கிற லொகேஷன் தாங்க. எல்லா கடைக்குள்ளேயும் நம்ம போய் பார்க்கலாம். என்ன பிடிச்சிருக்கோ வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி. இந்த கடைக்குள்ள நாங்க வந்து பசங்களுக்கு வந்துட்டு இந்த கேபிள் ட்ரெயின் வாங்கி குடுத்தோம். தம்பி கேட்டான் 2 பேருமே ரணதீரனும், மிதிலனும். சரி 2 பேரும் ஆளுக்கு 1 எடுத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு நான் நெறைய சாக்லேட்ஸ்லாம் வச்சிருந்தாங்க. காஃபி ஃப்ளேவர்ஸ் எல்லாமே வச்சிருந்தாங்க. செக் பண்ணி பார்த்துட்டு இருந்தேங்க. வந்து நாங்க மில்க் சாக்லேட் ஒண்ணு வாங்குனோங்க. ஆனா இந்த கடையில இல்ல. இன்னும் கொஞ்சம் அ உள்ள டீப்பா போனதுக்கப்புறமா, நான் அத சொல்றேங்க வீடியோல. எந்த கடையில சாக்லேட் வாங்குனோம், அந்த ஃப்ளேவர் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு, நான் ஷேர் பண்றேன். ரொம்ப செமையா இருந்ததுங்க. அருமையா இருந்தது. அப்படியே எப்படி சொல்றது? அத ஒரு பேக்கே நாங்க வாங்கிட்டு வந்துட்டு, வீட்ல வச்சு சாப்பிட்டோங்க அப்படிங்கிற மாதிரி அதுக்கு ஒரு ஸ்டோரி இருக்கு. நான் சொல்றேங்க. சான் பிரான்சிஸ்கோ பியர் 39ல எல்லாரும் மெயினா பார்க்க வர்றது சீ லைனுக்காக தான். இது ஒரு பே ஏரியா மாதிரிங்க. சுத்தி பார்த்தீங்கன்னா கடல் தான். அந்த கடலுக்கு ஓரமா இந்த ஒரு சந்தை மாதிரி. ஒரு ஷார்ட்டா புரியிறதுக்காக சொல்றேன்னு வச்சுக்கோங்களேங்க. இதுக்குள்ள வந்தோன்னா அவ்ளோ கடையும் இருக்கும். இப்ப நாம பார்த்துட்டு இருக்கிறது ஒரு குட்டி ரோபோ தாங்க. ரணதீரன் தான் பார்த்தா ஃபர்ஸ்ட்டு ரணதீரா குட்டி. பார்த்துட்டு, "மாமி ரோபோ இருக்கு வாங்க, வாங்க" அப்படின்னு சொல்லிட்டு என்ன கூட்டிட்டு வந்தாங்க. ஆனா இங்க வந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது, அது ஒரு மியூசிக் ப்ளே மாதிரிங்க. அந்த ரோபோ மாடல்ல இருக்க ஒரு மியூசிக் ப்ளே. ஆட்டோமேட்டிக்கா அ இந்த கடைக்குள்ள வந்த உடனேவே எங்களுக்கு அப்படியே ஷாக்கிங்கா இருந்ததுங்கிற மாதிரி ஒரு பெரிய ரோபோ வச்சிருந்தாங்கங்க. பார்க்குறதுக்கே அவ்ளோ அழகா இருந்தது. சூப்பரா இருந்தது. ஹஸ்பண்ட் கிட்ட நான் சொல்லிட்டு இருந்தேன். பக்கத்துல நின்னோம் அப்படின்னா, அதோட வயித்துக்கிட்ட தான் நாம அங்க இருக்கிறோங்க அப்படின்னு சொல்லிட்டு, எந்திரன்ல பார்த்த மாதிரி அவ்ளோ பெரிய ரோபோ. ஆனா அவங்க கீழ ஒட்டியிருந்தாங்க. டோன்ட் டச் தொடாம பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு, பார்க்குறதுக்கே அவ்ளோ அழகா இருந்தது. இந்த கடைக்குள்ள ஃபுல்லாவே எல்லாமே ரொபாட்டிக்கான ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வச்சிருந்தாங்க. ஹஸ்பண்ட் வந்து தெரியாம ஒரு கடைக்குள்ள வந்துட்டேன். இப்போ உன் பையன் ஒரு கார் வாங்காம வெளிய போக மாட்டான். அப்படின்னு சொல்லி கிண்டலுக்கு சொல்லி பேசிட்டு இருந்தாங்க. இங்க உள்ள வந்தவுடனே இன்னொரு ரோபோ பார்த்தோங்க. ஒரு டாக் மாதிரி இருந்தது. ஆக்சுவலி அது வந்து அவங்க ஆப்பரேட் பண்ணல. நாங்க செக் இன் பண்ணி பார்த்துட்டு இருந்தோம். எங்கள மாதிரி வந்த நெறையா அந்த ஸ்ட்ரீட்ட கிராஸ் அவுட் பண்ணி போறவங்களுமே நெறையா பார்த்துட்டு இருந்தாங்க. ஒரு சூட்கேஸ் மாதிரி ஒண்ணு இருந்தது. ஐ திங்க் அது ஒரு ரொபாட்டிக் மாடல் தான். இல்ல அந்த ஒரு டாக் மாரி ஒரு ரோபோட் இருக்குல்லங்க. இது எல்லாமே ஒரு சாம்பிளுக்கு வச்சிருக்காங்கங்க. அவங்க நம்ம டெமோ வேணும்னாலும் நம்ம கிட்ட காட்டுறாங்க. அதோட பேக்குமே அங்க சைட்ல இருந்ததுங்க. பாக்ஸ் வேணும்னா நம்ம எடுத்துட்டு போய்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி. இது ஃபுல்லா ஒரு எலக்ட்ரானிக்ஸ் கடை தாங்க. அந்த டாக் மாரி இருக்க ரோபோஸ் வந்து நான் நெறையா யூடியூப் சேனல் வீடியோஸ்லலாம் நான் பார்த்துருக்கேங்க. பட் இத ஃபர்ஸ்ட் டைம் லைவா பார்க்குறேன். நல்லா இருந்தது. வீடியோ பார்க்குற யாரும் எதுவும் நெனச்சிராதீங்கங்க. என்னங்க ஒவ்வொரு கடையா போறீங்க. பட் எந்த கடையில எதுவும் வாங்கல அப்படிங்கிற மாதிரி இல்லங்க. அப்படி நம்மளால எல்லா கடையும் போய் எல்லா திங்ஸையும் கண்டிப்பா வாங்க முடியாது. இது வந்து அந்த மாதிரி ஒரு பிளேஸ் தாங்க. நம்ம வந்து நடந்து போய் எல்லா கடைக்குள்ளயும் எல்லாமே பார்க்கலாம். நமக்கு என்ன புடிச்சிருக்கோ அத வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி. ஒருத்தங்க மேஜிக் பண்ணிட்டு இருக்காங்கல்லங்க. அவங்க பின்னாடி பார்த்தீங்கன்னா, ஒரு ராட்டினம் சுத்துதாங்க. அது வந்துட்டு குதிரைலாம் வச்சு லொகேஷன்ல தான் வாரணமாயிரம்ல கேப்சர் பண்ணியிருப்பாங்கங்க. "டியே கொல்லுதே" சாங்ல கூட ராட்டினம்ல சுத்தி போவாங்கல்லங்க. அந்த இதுதாங்க இது. சாங்ல வர நெறைய கிளிப்ஸ் இங்க பண்ணியிருக்காங்கங்க. "வண்ணமாயிரம்" அந்த சாங்ல வந்து நெறைய அந்த லொகேஷன்ல தாங்க ஷூட் பண்ணியிருப்பாங்க. ஒரு மெயினான இடம்னே சொல்லலாம். அந்த பியர் 39 வந்து. பியர் 39ல எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கு நெறைய இருக்குங்க. கடைக்குள்ள நாங்க ஒண்ணு வாங்குனோங்க. எனக்கு ரொம்ப புடிச்சிருந்தது. இந்த வீடியோவோட மிட்ல கூட காமிச்சிருக்கேன். நீங்க பார்க்கல அப்படின்னா, நான் என்னன்னு சொல்றேன். அதுக்கப்புறம் பேக் கூட போயிட்டு வாங்க. ஒரு குட்டி கிளிப் மாதிரி தான் ஷேர் பண்ணியிருக்கேங்க. குட்டி குட்டியான டோனட்ஸ் எனக்கு ரொம்ப புடிச்சிருந்தது. அவ்ளோ டேஸ்ட்டா இருந்ததுங்க. இங்க தான் இவ்ளோ மினி மினி டோனட்ஸ் வந்து நான் சாப்பிட்டேன். மினி டோனட்ஸ் எல்லா இடத்துலயும் கிடைக்குங்க. என்னங்க இங்க ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்னன்னு தெரியலங்க. அவ்ளோ டேஸ்ட்டா இருந்தது. சூப்பர்வா இருந்தது. நான் அதோட கிளிப்ஸ் வந்து குட்டியா ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோக்கு முன்னாடி செக் பண்ணி பாருங்க. அந்த கடையோட கிளிப்ஸு. நம்ம பியர் 39 பக்கத்துல வந்துட்டோங்க.
எனக்கு வந்தவுடனே ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த ஹார்ட் தான். ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லிட்டு இருந்தேன். கேப்சர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவ்ளோ அழகா இருந்தது. பியர் 39க்குள்ள கிராஸ் அவுட் பண்ணி போறதுக்குள்ள அவ்ளோ மெமரீஸ்ங்க. ஒண்ணும் திரும்புற இடம்லாம் அவ்ளோ அழகா இருந்தது. லோலிட்டா எனக்கு அத பார்த்த உடனே ஞாபகம் வந்தது. அந்த மாதிரி பூட்டெல்லாம் பார்க்கும்போது 2 பேரா நேம எழுதி வச்சு லாக் போட்டிருந்தாங்க. அந்த பூட்டுமே பார்த்தீங்கன்னா, ஹார்ட் ஷேப்ல இருந்தது. நெறைய பிங்க்கு, நெறைய ப்ளூ, நெறைய ஒயிட்ன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட கேப் விடாம பூட்டு வச்சிருந்தாங்கங்க. இத பார்க்கறதுக்காக தாங்க நாம இவ்ளோ தூரம் கிராஸ் அவுட் பண்ணி வந்திருக்கோம் நடந்து. பியர் 39 சீ லைன்ஸ் பார்க்க போறோம். அது எப்படி கூப்பிடுது பாருங்களேங்க. அவ்ளோ அழகா தூங்கிட்டு இருந்தது. பியர் 39 அப்படின்னு எதனால பேர் வந்ததுன்னு எனக்கு கொஞ்சம் கன்ஃப்யூஸ் ஆயிடுச்சு. ஹஸ்பண்ட் கிட்ட ஃபன்னியா வந்து கேட்டுட்டு இருந்தேன். ஒருவேளை இந்த 39 சீ லைன்ஸ் இருக்குமோ, அதனால தான் பியர் 39 பேர் வச்சிருக்காங்களோ அப்படின்னு சொல்லிட்டு. ஹஸ்பண்ட், "நீ ரொம்ப டீப்பா யோசிக்காத. வேற ஏதாவது தோணிரும். பாரு நீ அந்த சைடு எப்படி புருண்டு பெரண்டு தூங்கிட்டு இருக்க பாரேன்" அப்படின்னு சொல்லி மாத்தி மாத்தி கிண்டல் பண்ணிட்டு தாங்க வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம். என் பையனும் சேர்ந்து சொன்னான். அந்த இட்ஸ் லைக் ஒரு ப்ரௌனிஷ் ஷேட் கலர்ல ஒண்ணு தூங்கிட்டு இருக்கு பார்த்தீங்களாங்க. அது தூங்கிட்டு இருக்கும்போதே தண்ணிக்குள்ள விழுந்துருச்சு. ஒரே ஒரு அந்த உட்டன்ல. அத வந்து எல்லாரும் சேர்ந்து என்ன சொல்லி கிண்டல் பண்ணிட்டு இருந்தாங்க. "நீ அப்படிதானே தூங்குவ. தூங்கிட்டு இருக்கும்போதே கட்டிலேருந்து கீழ விழுந்துருவ" அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணி சிரிச்சுட்டு இருந்தோம். இப்படிதாங்க எப்பயுமே ஏதாவது ஒண்ணு பார்க்கும்போது நான் ஏதாவது கேட்பேன். ஹஸ்பண்ட் அத அப்படியே ட்ராக் பண்ணி விட்டு கடைசி ஃபன்னி மொமெண்ட்ல கொண்டு போய் விட்டுருவாங்க. இந்த கொஷினுக்கு கடைசி வரைக்கும் எனக்கு ஆன்சரே கிடைக்காது அப்படிங்கிற மாதிரி கடைசி ஃபன்னியாக தாங்க போகும். இப்படி தாங்க எவ்ரி டைம் போகும்போது ஏதாவது ஒரு கான்வர்சேஷன் நடக்கும்போது அந்த ஃபன்னி மூமெண்ட் நடக்கும். இங்கே இருக்கிற சீ லைன்ஸ் எல்லாமே தண்ணிக்குள்ள அப்படியே தூங்கிட்டு இருக்கும் போதே விழுந்துருதுங்க. அவங்களுக்குள்ளேயே ஒரு பார்ஷியாலிட்டி இருக்கும் போல. அந்த ஒவ்வொரு சீ லைனும் இப்போ ஏறுதுலங்க. ஒரு சீ லைன் ஏறும்போது இன்னொரு சீ லைன் அதை தள்ளி விட்டுருது தண்ணிக்குள்ள. அப்புறம் ஒரு சில இதெல்லாம் ஃப்ரெண்டாக இருந்ததுன்னா அப்படி அது கிட்ட இருக்க அந்த கையை வந்து அப்படியே ஏதோ காட்டுதுங்க. ஏறு அப்படிங்கிற மாதிரி. இதெல்லாருமே அங்கே இருக்கிற எல்லாரும் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம். பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருந்தது. இதில் 2, 3 மட்டும்தாங்க அந்த உடனில் இருக்குது. நிறைய இது தண்ணிக்குள்ளே இருக்குங்க. அப்படியே தண்ணியில் நீந்திட்டே இருக்குது. கொஞ்ச நேரம் வந்து வெளியே வேடிக்கை பார்க்குது. அப்புறம் மறுபடி தண்ணிக்குள்ளே போயிடுது. தண்ணிக்குள்ளேயே நிறையா இருக்குங்க. நாங்கள் வந்து கேப்சர் பண்ணது கொஞ்சம் மட்டும்தான். இதை வந்து கவர் பண்ணுற மாதிரி நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ் எல்லாமே பக்கத்தில் வச்சுருக்காங்கங்க. அதை அப்படியே பார்த்துக்கிட்டே அந்த வியூ பாயிண்டில் சாப்பிடுங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய ரெஸ்டாரண்ட் இந்த சீ லைனை கவர் பண்ணுற மாதிரியே இருக்குது. அந்த பீச்சை பார்த்துக்கிட்டே அந்த ரிவரை பார்த்துக்கிட்டே நம்ம சாப்பிட்லாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்டில் சுற்றி நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ் வச்சுருக்காங்கங்க. எனக்குமே ரொம்ப பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. அரௌண்டு இதெல்லாம் பார்த்துட்டு வாக் பண்ணி போயிட்டுருக்கும் போதே 3:00 ஆகிடுச்சுங்க. தம்பியும் பசிக்குதுன்னு சொன்னான். அங்கே புக் பண்ணி இந்த 5 days ஸ்டே பண்ண ஹோட்டலும் பார்த்தீங்கன்னா கிச்சன்ஸ் எதுவுமே கிடையாது. அந்த மாதிரி தான் புக் பண்ணியிருந்தாங்க. நீ சமைச்சிட்டே இருந்தனா மதியம் ஆயிரும். அப்புறம் எதையுமே சுற்றி பார்க்க முடியாது. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் கிச்சன் எதுவுமே இல்லாமல் ஹோட்டல் வந்து புக் பண்ணது. அதனால மார்னிங் அரௌண்ட் எழுந்திரிச்சு ஆஸ் யூஷுவல் சாப்பிட்டுட்டு நாங்கள் சீக்கிரமாகவே கிளம்பி வந்தனால தாங்க எங்களால் அந்த ஒரு 5 days நிறைய லொக்கேஷன்ஸை வந்து கவர் பண்ண முடிஞ்சது. ஹஸ்பண்ட் வந்து பசங்களுக்காக நான் குக் பண்ணுறேனே, கிச்சன் இருக்கிற மாதிரி ரெஸ்டாரண்ட் போடுங்களேன் அப்படின்னு தான் நான் ஃபர்ஸ்ட்டு கேட்டேன். நீ திரும்பவும் வந்து அங்கே இருந்து சமைச்சிட்டே இருந்தேன்னு வச்சுக்கோயேன், காய்கறி வாங்க சமைக்க இதுக்கு மட்டும்தான் டைம் இருக்கும். அதுக்கு நீ வீட்டில் இருந்தே அதை பண்ணலாம். ட்ரிப் வந்தனாவது அந்த ஒரு 5 days அந்த மைண்ட் இல்லாமல் கொஞ்சம் ரிலாக்ஸாக தான் வாயேன் அப்படின்னாங்க. சரி ஓகே, நம்ம ஒரு 5 days லீவ் விட்டாங்கனாலே போதுமேங்கிற மாதிரி நான் வந்து டோட்டலாக நல்லா அந்த 5 days கிச்சன் பக்கமே போகல. சாப்பிட, சுற்றி பார்க்க இந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் தான் நான் கிளம்பி வந்தேன். ஜஸ்ட்டு ஒரு கிச்சனை விட்டு வெளியே வந்தனால எனக்கு கொஞ்சம் ரிலாக்ஸேஷனாக இருந்ததுங்க அந்த 5 நாளுமே. ரிவர், லேக்கு இந்த மாதிரி பக்கத்துலலாம் போகும்போது அங்கே சுற்றி எப்படினாலும் அமெரிக்கன் ரெஸ்டாரண்ட் நிறைய வச்சுருப்பாங்கங்க. அதுக்குள்ளே நுழைஞ்சிட்டுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம தாராளமாக சீ ஃபுட்லாம் நிறைய சாப்பிட்லாம். நிறைய ஃப்ளேவர்ஸ் அண்ட் டைப் ஆஃப் டிஷ்ஷஸ் எல்லாமே கொடுப்பாங்க. சரி லஞ்சும் சீ ஃபுட்டை சாப்பிட்ற மாதிரியே பக்கத்தில் ரெஸ்டாரண்ட் போயிடலாம். எனக்கு அங்கேருந்து சீ லைன் பார்க்கணும் அப்படின்னு நான் மறுபடியும் ஆசையாக இருந்தது. சரி ஓகே, ரெஸ்டாரண்ட்டு எப்படினாலும் மதியம் போக போகிறோம். அந்த சீ லைனை பார்த்துக்கிட்டே இப்போ நம்ம பியர் 39 பார்த்துட்டு வந்தோம்லங்க. ஐ மீன் அந்த சீ லைன்ஸ் எல்லாமே நான் இப்போ காமிச்சேன்ல, அதுக்கு பக்கத்தில் தாங்க அந்த ரெஸ்டாரண்ட் இருக்குது. அதோட டாப் வியூவில் தான். ஸோ இங்கேருந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த சீ லைன்ஸ் எல்லாமே தெரியும். அது கத்துறது, கூப்பிடுறது, அப்புறம் அதை பார்க்க போகிறவங்க எல்லாரையும் நம்ம
ஒரு பார்த்துக்கிட்டே ஒரு சாப்பிட்ட ஒரு ஃபீல் இருக்கும். அது பாருங்களேன், இன்னும் தூங்கிட்டு தாங்க இருக்குது. உருண்டு பெரண்டு மறுபடியும் தண்ணிக்குள்ளே விழுந்து மறுபடியும் எழுந்திரிச்சு அழகாக பண்ணிகிட்டு இருந்தது. அதெல்லாம் பார்க்குறதுக்கு ஒரு ஜஸ்ட் ஃபார் ரிலாக்ஸேஷன் மாதிரி சூப்பராக இருந்தது. இப்போ லஞ்சுமே அந்த டைனிங் தான் புக் பண்ணியிருந்தோம். அவங்கக்கிட்ட நான் ஃப்ரெண்டில் கேட்டிருந்தேன். எனக்கு வந்துட்டு டேபிள் கொடுக்கும்போது ஆக்சுவலி இது வந்து டேபிள் புக் பண்ணணும். ஒரு 20 மினிட்ஸ் பிஃபோரே நம்ம புக் பண்ணோம் அப்படின்னா தான் அவங்க வந்து இந்த ரெஸ்டாரண்ட்குள்ளே விடுவாங்க நம்மளை. சரி, நாங்கள் 20 மினிட்ஸ்க்கு முன்னாடியே நாங்கள் புக் பண்ணியிருந்தோங்க. இது வந்து ஆன்லைன் புக்கிங் கிடையாது, ஜஸ்ட் வாக்கின் மாதிரி தான். புக் பண்ணும்போது எங்களுக்கு வந்து அந்த வியூ வந்து தெரிகிற மாதிரி ஒரு டேபிள் புக் பண்ணித்தாங்க அப்படின்னு சொன்னோம். ஓகே, ஒரு 20 to 25 மினிட்ஸ் ஆகும். நீங்கள் இந்த ஸ்ட்ரீட்குள்ளேயே ஜஸ்ட் கோ ஃபார் வாக், தென் யூ கேன் கம் பேக் அப்படின்னாங்க. சரின்னு சொல்லிவிட்டு நாங்கள் பக்கத்தில் அந்த ஸ்ட்ரீட்குள்ளேயே நடந்துட்டு அப்புறம் 25 மினிட்ஸ்க்கு அப்புறம் வந்தோம். கரெக்டாக அந்த மாதிரி அந்த வியூ தெரிகிற மாதிரியே பக்கத்தில் ரெஸ்டாரண்ட் கொடுத்துருந்தாங்க. பார்த்த உடனே ரணதிடனும் மிதிலனும் நான் தான் விண்டோ பக்கத்தில் உட்காருவேன், பார்த்துட்டே சாப்பிட போகிறேன் அப்படின்னாங்க. சரி, ஓகே, எதுவுமே கையில் கொண்டு வரல. ஸோ அட்லீஸ்ட் ஆர்டர் பண்ணதையாவது கொஞ்சம் கூட வேஸ்ட் பண்ணாமல் கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்லி தான் உள்ளவே கூட்டிகிட்டு வந்தேன். ரணதீரனுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃப்ரைஸ் மாதிரி எடுத்துக்கணும்னு ஆசை. அப்புறம் வந்துட்டு சிக்கன் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. மெனூஸில் வந்து ஃபுல்லாக நிறையா சீ ஃபுட்டாக தான் இருந்தது. ஸோ மெக்கன் சீஸ் கேட்கும்போது கிட்ஸுக்குன்னு தனி மெனு இருக்குது, மெக்கன் சீஸ் யூ கேன் கோ அப்படின்னாங்க. சரின்னு சொல்லிட்டு மெக்கன் சீஸ் ஆல்ஃப்ரெடோ சாஸ் மாதிரி போட்டு ஒரு சூப் தாங்க ரெடி பண்ணி கொண்டு வந்திருந்தாங்க டேபிளுக்கு. அதை தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஸோ கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணோங்க. ஒரு 10 மினிட்ஸ் போல் வெயிட்டிங் டைம் இருந்தது. நம்ம டேபிளில் வந்து உட்காந்ததுக்கு அப்புறமா 10 மினிட்ஸ் வெயிட் பண்ணதுக்கு அப்புறமா தான் அவங்க குக் பண்ணியே கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் என்ன எடுத்துக்கிட்டேன்னா சீ ஃபுட் தாங்க, டோட்டலாக சீ ஃபுட் ரெஸ்டாரண்ட் தான் அப்படின்னு சொல்லி மைண்டில் வந்துட்டோம். ஸோ அதனால் வேறு பாஸ்தா பீஸா எதுவும் போவேன்னா சீ ஃபுட்டே போகலான்னு சொல்லிட்டு ஃபிஷ்ஷு தாங்க சொல்லியிருந்தேன். கிரில்டு ஃபிஷ் வித் ஷ்ரிம்ப்பு சொல்லியிருந்தேங்க. ஷ்ரிம்ப் வந்து பார்த்திங்கன்னா ரோஸ் மாதிரி பண்ணியிருந்தாங்க, மைல்டு ரோஸ் மாதிரி. அதில் வந்து எனக்கு சொல்லும் போதே எச்சி ஊறுது. நல்லா இருந்துச்சுங்க டேஸ்ட்டு. அந்த ஷ்ரிம்ப்பை வந்து ஒரு 3 பீஸ் கொடுத்துருந்தாங்க. சாப்பிட்றதுக்கு செம்ம கிறிஸ்பியாக இருந்ததுங்க. மீனுமே அப்படி தான், சைடில் ஃபுல்லாகவே வெஜ்ஜீஸ் தாங்க. அந்த வெஜ்ஜீஸுமே கிரில்டு வெஜ்ஜீஸ் மாதிரி தான். இட்ஸ் லைக் ஒன் குட்டி பவுல் ஆஃப் ரைஸ் கொடுத்துருந்தாங்க. இட்ஸ் லைக் அதுவுமே ப்ரௌன் ரைஸ் மாதிரி தான். சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருந்தது. இன்னொன்றுங்க, கட்லெட் ஒன்று சொல்லியிருந்தோங்க, ஷ்ரிம்ப் கட்லெட் தாங்க சொல்லியிருந்தோம். அதுவுமே சாப்பிட்றதுக்கு செம்ம கிறிஸ்பியாக சூப்பராக இருந்தது. அவங்க கொடுத்துருந்த அந்த சாஸுமே சம்திங் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. கேட்டதுக்கப்புறம் சொன்னாங்க அது வந்து எக் சாஸ் அப்படின்னாங்க. அது டிப் பண்ணி சாப்பிடும்போது செம்ம டேஸ்டியாக இருந்ததுங்க. அவ்வளோ சாஃப்ட் அண்ட் கிறிஸ்பியாக இருந்தது. நான் கேக் மாதிரி தான், பார்த்தீங்கன்னா தெரியும். அதை கட் பண்ணும்போதே அவ்வளோ ஸ்பான்ச்சியாக இருந்தது, ஆனால் சாப்பிடும்போது கிறிஸ்பியாக இருந்தது. இந்த ரெஸ்டாரண்ட்டில் நான் ஷ்ரிம்ப் ட்ரை பண்ணதுக்கு அப்புறம் தாங்க வீட்டில் வந்து ஷ்ரிம்ப் எடுத்தே சமைக்க ஆரம்பித்தேன். என் லைஃப்பில் ஃபர்ஸ்ட்டு டைம் நான் ஷ்ரிம்ப்பை இங்கே வந்து ரொம்ப விரும்பி சாப்பிட்டேன். ஸோ அதே மாதிரி வீட்டில் வந்தும் ஷ்ரிம்ப் டிஷ் பண்ணும்போது செம்ம டேஸ்டாகவே வந்திருந்தது. Day 1 vlog உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். Day 1 இன்னும் முடியலைங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீக் லாங் வீடியோவில் மீட் பண்ணலாங்க.